Hello viewers. ஸோ இனிய கிளாஸ்ல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ கன்சிடர் f1 ஆஃப் டி f2 ஆஃப் டி அப்படின்னு ரெண்டு டைம் டொமைன் ஃபங்க்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ ஐ டேக் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் some k1 into f1 of t plus or minus k2 into f2 of t அப்படின்னு ஒரு ஜெனரலைஸ்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், லேப்லாஸ் எடுக்க போறேன். சரிங்களா? ஸோ அப்படி நான் லேப்லாஸ் எடுத்தேன்னா ஸோ ஹியர் இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை லைக் திஸ். ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் k1 into f1 of t plus or minus லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் k2 into f of t அப்படின்றனால இந்த மாதிரி பிரிச்சு எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டேட் பண்ணுது. ஸோ இதுல k1ங்கிறது கான்ஸ்டன்ட், யூ டேக் அவுட் சைட். ஸோ k1 லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f1 of t plus or minus k2 is a constant, take outside, Laplace transform of f of f2 of t. So we know that Laplace transform of f of t which is equal to f of s. So then here Laplace transform of f1 of t is called as f1 of s and plus or minus k2 into Laplace transform of f2 of t is called as f2 of s. So that means so இங்க எனக்கு plus or minus இருந்ததுன்னா சரிங்களா, ஸோ இந்த ஓவரால் ஃபங்க்ஷன் அவருடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இண்டிவிஜுவல் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த அடிஷன் அந்த நடுவில் இருக்கிற இந்த சிம்பிள் வந்து எனக்கு மாற போறது இல்லை. சரிங்களா? ஸோ தென் ஐ மூவ் ஆன் டு தி செகண்ட் ப்ராப்பர்ட்டி கால்ட் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி ஆர் ஸ்கேலிங் தியரம். Scaling property or scaling theorem. So let's take the Laplace transform of f of t is equal to f of s. So அப்படி இருக்கும் பட்சத்தில் then Laplace transform of f of k into t. So இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 divided by k into f of s by k இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஸோ இதோடைய ப்ரூஃப் எப்படின்னா so we know that I want to find out the Laplace transform of f of k into t. We know the generalized formula which is equal to 0 to infinite. f of t இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா k into t அப்படின்னு இருக்கு. ஸோ e பவர் மைனஸ் st into dt. ஸோ ஆக்சுவலி எனக்கு f of t இருக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா I take some dummy variable. ஏன்னா இடத்துல ரெண்டு பராமீட்டர் இருக்கு. So that I take it is x. So x is equal to k into t அப்படின்னு எடுத்துக்கிறேன். So from this equation I rewrite k equal to t is equal to x by k. And similarly dt which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா dx divided by k அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா லிமிட் இன்டெக்ரல் லிமிட் 0 to infinite f of x into e power minus s into இங்க t க்கு பதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா x by k இருக்கு. அப்போ x by k அப்படின்னு போட்டுக்கிறேன். into dt க்கு பதில் என்ன இருக்குன்னா dx divided by k. So I take 1 by k outside, integral 0 to infinite f of x into e power minus s by k into x into dx. So we know that the generalized formula for Laplace transform
is equal to integral 0 to infinite f of t into e power minus st into dt. ஸோ இப்போ இதுக்கு எடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும், which is nothing but f of s அப்படின்னு கிடைக்கும் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கக்குள்ள. இப்போ I take this equation number 1 and I consider this equation number 2. Now you compare these two equations. சரிங்களா, இந்த இன்டெக்ரலை கால்குலேட் பண்ணக்குள்ள t இருக்கிற இடத்துல k இருக்கு. சரிங்களா, அது ஒண்ணுதான் வித்தியாசம். அதே மாதிரி s இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு, s by k இருக்கு. அப்ப therefore the Laplace transform of f of kt வந்து நான் எப்படி எழுதலாம்னா, ஆல்ரெடி 1 by k வெளியே இருக்கு. சரிங்களா, சோ இந்த இடத்துல s க்கு பதிலா எனக்கு என்ன இருக்கு, s by k இருக்கு. அப்போ என்னுடைய f of s ல வந்து s is replaced by s by k. அதுதான் வந்து நான் இங்க ரீப்ளேஸ் பண்றேன். So this is the proof. சரிங்களா, I want to show that. Okay, so this is the second theorem. Then I move on to the third property. So the third property is time differentiation property. My third property வந்து time differentiation property. So we know that the Laplace transform of f of t is equal to f of s. So அப்படி இருக்கும் பட்சத்தில் then Laplace transform of d into f of t divided by dt இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோம்னா s into f of s minus f of 0. சரிங்களா, சோ இதோடைய ப்ரூஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, so I take that Laplace transform of d into f of t divided by dt இது வந்து நான் எடுக்கணும். We know that limit 0 to infinite. So d into f of t divided by dt தான் என்னுடைய ஃபங்க்ஷன் into e power minus st into dt இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா இன்டெகிரல் u into dv இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதோடைய ஃபார்முலா வந்து எனக்கு என்னன்னு பார்த்தோம்னா uv மைனஸ் இன்டெகிரல் v into du இதுதான் வந்து இந்த கரஸ்பாண்டிங் இன்டெகிரலுக்கான ஃபைனல் ஃபார்முலா. ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா I take u is equal to e power minus st அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி dv உடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு எடுத்துக்கிறேன்னா d into f of t divided by dt into dt அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, அப்ப therefore du ஓட வேல்யூ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் s into e power minus st அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இதை நான் இன்டெகிரேட் பண்றேன்னு வச்சுக்கலாம், அப்பதான் எனக்கு v கிடைக்கும். அப்போ v ஓட வேல்யூ dt will cancel. ஸோ இன்டெகிரல் into dft ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு வெறும் f of t அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, ஸோ நவ் இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த வேல்யூஸை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ therefore Laplace transform of d into f of t divided by dt இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா this is in the format of integral u dv. சரிங்களா, அப்போ u ஓட வேல்யூ வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா e power minus st into v ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கு எனக்கு f of t. சரிங்க, இங்க லிமிட் வந்து 0 to infinite இருக்கு, அந்த லிமிட்டை இங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சரிங்களா, மைனஸ் இன்டெகிரல் 0 to infinite. சரிங்களா, அப்போ இங்க v ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா f of t into du ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா மைனஸ் s into e power minus st. And one more thing I forget, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள into dt ன்னு வரணும். So I put dt here. Okay, so now you apply the limits. So we know that e power minus infinite f of t mean f of infinite and minus e power minus 0 into f of 0 minus you take minus it's outside, so plus s. So மீதி என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா 0 to infinite f of t into e power minus st into dt இருக்கும். So we know that e power minus infinite ஓட வேல்யூ வந்து 0. சரிங்களா, அப்ப therefore e power minus 0 ஓட வேல்யூ வந்து we know that e power 0 ஓட வேல்யூ equal to 1. அப்ப therefore it should be minus f of 0
plus s into, this is the generalized formula for the Laplace transform. So it is taken as f of s. So f of s. So if I rearrange this, s into f of s minus f of 0. அப்போ இதுதான் வந்து the Laplace transform of df of d divided by dt உடைய value. சொல்றது புரியுதுங்களா? So this is the final conclusion. So from this I conclude it is the first order derivative. So similarly, okay, so the Laplace transform of d square f of t divided by dt square இப்படி இருந்ததுன்னா இதோடைய Laplace transform எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா s square f of s minus s into f of 0 minus f dash of 0. சரிங்களா? இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? So therefore in general Laplace transform of d power n into f of t divided by dt power n இந்த மாதிரி ஜெனரலைஸ்டா இருந்ததுனால் இதோடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா s power n into f of s minus s power n minus 1 f of 0 minus s power n minus 2 into f dash of 0. சரிங்களா? plus dot 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 sorry minus dot 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 up to f power n minus 1 into dash of 0. So இதுதான் வந்து in general இதோடைய corresponding Laplace transform. So remaining property வந்து நம்மளுடைய next videoல பார்ப்போம். Thank you.